அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கை தடம் மாற காரணமாகும் கிரகங்கள் எவை என்பதை தெரிந்து கொள்ளும். வாழ்க்கை தடமாறுவதற்கு எந்த காரக கிரகங்கள் நம்மளை தடமாற வைக்கும். இதனால் சமூகத்தில் நாம் ஒரு நல்ல பிரஜையாக இருக்க முடியாது. இப்போ நம்ம எப்பயுமே திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் வாழ்க்கையை தடமாற வைக்கும். ராகு கேது தோஷம் வாழ்க்கையை தடமாற வைக்கும். செவ்வாய் லக்கணத்திற்கு 2, 4, 7, 8, 12 இருந்தால் அது தோஷம்தான். ராகு கேது லக்கணத்திற்கு 2, 7, 8 இருந்தால் தோஷம். இந்த இடங்கள் எல்லாமே என்னதுன்னா, இந்த இடங்கள் என்ன சொன்னாங்க, இந்த இடங்கள் காதல் சுகத்தையும் குடும்ப தாம்பத்திய சுகத்தையும் இல்லற வாழ்க்கையையும் குறிக்கும் இடங்களாகும். எனவேதான் தோஷமுள்ள ஜாதகமாக பார்த்து இணைக்கணும்னு சொல்கிறான். இதில் என்ன சொல்கிறான்னா, இந்த எல்லாருமே லக்கணத்திற்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு எல்லாரும் ஒரு மணி அடித்த மாதிரி எல்லாம் வாங்கி சொல்லிடுறாங்க. அது அப்படி கிடையாது. செவ்வாய் என்ன சொன்னால், காலபுருஷனுக்கு மேச லக்கணத்திற்கு 2, 4, 7, 8, 12 இருந்தால்தான் உண்மையான செவ்வாய் தோஷம். அப்போ என்ன சொல்கிறான்னா, ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறான்னா, மேசலக்கணமாக இருந்து செவ்வாய் 2 இருந்தால், ஓகேவா? ஒரு மனிதனுக்கு மேசலக்கணமாக இருந்து செவ்வாய் 4 இருந்தால், ஒரு மனிதனுக்கு செவ்வாய் மேசலக்கணமாக இருந்து 7 இருந்தால், ஒரு மனிதனுக்கு மேசலக்கணமாக இருந்து செவ்வாய் 8 இருந்தால், ஒரு மனிதனுக்கு மேசலக்கணமாக இருந்து 12ஆம் இடமாகிய மீனத்தில் செவ்வாய் இருந்தால்தான் செவ்வாய் தோஷம். அடுத்து ஒரு மனிதனுக்கு மிதன லக்கணமாக இருந்து செவ்வாய் 2 இருந்தால், அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, மிதன லக்கணமாக இருந்தால் விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தால் அவருக்கு செவ்வாய் தோஷம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு இதில் என்ன சொல்கிறான்னா, துலாத்தில். அப்போ கடக லக்கணமாக இருந்து கடக லக்கணத்திற்கு 4 செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். சரியா? கடக லக்கணத்திற்கு என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு எங்கே இருக்கணும், கடக லக்கணத்திற்கு என்ன சொல்கிறான்னா 4 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அப்போ செவ்வாய் ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், தனுசு, மீனத்தில் இருந்தால்தான் உண்மையான செவ்வாய் தோஷம் வேலை செய்யும். இந்த ஆதிபத்திய அமைப்புக்கு லக்கணங்கள் விழுந்து விட்டால், இப்போ ஒருத்தருக்கு என்ன சொல்கிறான்னா, சிம்ம லக்கணமாக வந்துருச்சு. சிம்ம லக்கணத்திற்கு 8 செவ்வாய், அது மீனத்தில் செவ்வாய் இருந்தால் கொடுமையான செவ்வாய் தோஷம். இப்படி நீங்கள் பார்க்கணும்.
இந்த மாதிரி பார்த்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமும், இந்த ராகு கேதுகள் வந்து என்று சொல்லக்கூடிய 2 லக்கணம், ராகு கேது வந்து லக்கணம் 2, 7, 8 இருந்தால் கண்டிப்பாக தோஷம். இதற்கு இது வந்து என்ன சொன்னான்னா, இந்த இடங்களில் வந்து ராகு கேதுகள் இருப்பது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது, இதே மாதிரி ஆதிபத்தியம் உடையதை வந்து நம்ம இணைச்சோம்னா என்ன சொல்கிறான்னா, வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வைக்கணும். ஒருத்தர் வேகமானவராக இருக்கிறார், அவருடைய மூர்க்கத்தை தணிப்பதற்கு ஒரு மூர்க்கமானவன் போய் வந்து பிடிச்சு வந்து என்ன சொல்கிறான், நில்றா அப்படின்னு சொன்னா தான். அதே மாதிரி தான் தாம்பத்தியத்தை வந்து எக்ஸ்ட்ரானரியாக தூண்டிவிடக்கூடிய சக்தி தான் இந்த இடத்துல வந்து கிரகங்கள் இருப்பது. அப்போ இதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த வேகத்தை சமாளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்திற்குண்டான அமைப்பை வந்து உருவாக்குவது தான் நாம் ஜாதகத்தில் வந்து பார்க்கணும். அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் இருந்தால் தான் கெடுக்கும். ரிஷபத்தில் வந்து என்ன சொன்னா செவ்வாய் இருந்தாலும், கடகத்தில் வந்து செவ்வாய் இருந்தாலும், துலாத்தில் செவ்வாய் இருந்தாலும், விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலும், மீனத்தில் செவ்வாய் இருந்தாலும், இந்த நபர்களுக்கு இணைக்கக்கூடிய ஜாதகங்கள் அதற்கு ஈக்குவலாக வெயிட்டாக இருக்கணும். ஏன்னா ஜாதகத்தில் வந்து நம்மை கெடுக்கக்கூடியது செவ்வாயும் ராகும் தான். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் வந்து சேர்க்கை இருப்பது அந்த தசாபுத்தி காலங்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த பிருகு மங்கள யோகம் வந்து தடுமாற்றத்தை வந்து கண்டிப்பாக அதையும் நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும். அப்போ பிருகு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவது செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருந்தால் என்ன சொன்னால் அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக தடுமாற்றம் ஒருவருக்கு ஏற்படும். யார் ஒருவருக்கு என்ன சொன்னான்னா சுக்கிர திசை நடக்கும்போது காம உணர்ச்சி அதிகமாக இருக்கும். ஆண் பெண் எந்த ஜாதகமாக இருந்தாலும் காதல் வேட்கை அதிகமாக இருக்கும். அதே ராசியில் அதே இதில் என்ன சொன்ன இருக்கும், சுக்கிரன் காமம் எல்லை மேறும் ஆதிபத்தியம் எதுன்னா விருச்சிகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து அமைந்து விட்டார். ஒரு ஜாதகத்தில் விருச்சிகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து விட்டால் அது எல்லை மீறிவிடக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உண்டு. இதில் ஏதாவது ஒரு குரு பார்வை வந்து இவர்களுக்கு ஏற்பட்டால் அதிலிருந்து கொஞ்சம் வந்து அவர்கள் தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த கிரக அமைப்புகளை நம்ம பார்க்கணும். எந்த கிரக அமைப்புகள், செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை 2, 4, 7, 8 செவ்வாய், 1, 4, 1, 2, 7, 8 வந்து ராகு கேதுகள், இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து ஜாதகத்தில் வந்து சுக்கிரனோடு சனி இணைந்திருந்தால் மாறுபட்ட ஒரு நிலையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உறவு கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 கிரகங்களின் கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு கிரகத்தின் தசை புத்தி நடக்கும்போது இது போன்ற தொடர்புகள் ஏற்படுகின்றன. ரெண்டாவது என்ன சொன்னான்னா இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை என்பது என்ன சொல்கிறான்னா வந்து இதில் என்னன்னா வந்து கள்ள தொடர்புகள், கள்ளக்காதலின் வேகத்தில் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ கொலை செய்யும் நிலை கூட ஏற்படுகிறது. அப்போ ஒரு மனிதனை கெடுக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான். ஆனால் ஒரு செவ்வாய் என்று சொல்லக்கூடியவன் லக்கணத்திற்கு 2, 4, 7, 8, 12 இருந்தாலும், ராகு கேதுகள் வந்து 1, 2, அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 7, 8 இருந்தாங்க. 1, 2, 7, 8 இருந்தாலும், சுக்கிரன் சனி சேர்க்கை இருந்தாலும், செவ்வாய் சுக்கிரன் சனி சேர்க்கை இருந்தாலும், இந்த ஜாதகம்தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு தாம்பத்திய வாழ்க்கை கற்பு நெறி தவறக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து நமக்கு உருவாக்கிவிடும்.
இதனால் நமக்கு வந்து சமூகத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, என்ன செஞ்சால் வந்து இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட இருக்கிற குறைகளை வந்து நாம் தெரியாமலே வந்து என்ன சொன்ன நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வழிபாட்டால் தான் சரி பண்ண முடியும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இந்த மாதிரி கிரகங்கள் சேர்க்கையில் அமைந்தவர்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அம்பாள் வழிபாடும் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடுகளையும் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியமுடைய மனக்கோளாறு எல்லா மனிதனுமே நீங்கள் நினைக்கிறபடி கிடையாது. ஒவ்வொருத்தருடைய சிந்தனையை வந்து நம்ம வந்து கணிக்கவே முடியாது. அது பசுத்தோல் போர்த்திய புலியாகவும் இருக்கும், புலித்தோல் போர்த்திய பசுவாகவும் இருக்கு. எப்படி வேணாலும் என்ன சொல்றான்னா மனிதனுடைய உண்மையான சொரூபங்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கிரக அமைப்புகள் சனி சுக்கிரன் சேர்க்கை அல்லது சுக்கிரன் சனி சேர்க்கை, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் செவ்வாய், துலாத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் செவ்வாய், மீனத்தில் செவ்வாய், இவர்களிடம் கவனமாக இருக்கணும். லக்னத்தில் ராகு எது, 2இல் ராகு எது, 7இல் ராகு எது, 8இல் ராகு எதுகளிடம் இருப்பவர்களிடம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி கவனம் இல்லாமல் இருந்தால் அவர்களிடம் நாம் வந்து என்ன சொன்னோம்னா வந்து உள்ளே வந்து மாட்டிக்கொண்டு சீரழிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அப்போ கவனம். இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த மாதிரி ஒரு அமைப்புடையவர்கள் தானாக முன்வந்து என்ன சொன்னா ஏதாவது ஒரு உதவியை செய்யக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு பலமுள்ள நபராக இருப்பான். இப்போ தானாக வந்து உங்களுடைய கஷ்டம் வந்து தெரிந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு என்ன சொன்னான்னா வந்து இவர்கள் என்ன செய்வாங்க, உங்களுடைய வந்து தன்னுடைய இச்சைக்கு வந்து என்ன சொன்னா உங்களுடைய வந்து ஈர்த்து கொள்வார்கள். இந்த மாதிரி கிரக அமைப்பு உள்ளவர்களை நீங்கள் தயவுசெய்து ஜோதிடம் படித்தவங்க, ஜோதிடம் படிக்காதவங்க, ஜோதிட ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்னொன்றும் மறுமுறையும் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால வந்து எல்லாருக்கும் புரியுங்கிறதுனால சொல்கிறேன். ஏன்னா இது அனுபவம். இதை முன்னால் நிறையா பாதிக்கப்பட்டவங்க என்ன இருக்காங்க, இப்போயும் இருக்காங்க. அவர்களால் திருத்தி கொள்ள முடியவில்லை. ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் செவ்வாய், துலாத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் செவ்வாய், மீனத்தில் செவ்வாய், லக்னத்தில் ராகுகேது, 2இல் ராகுகேது, 7இல் ராகுகேது, 8இல் ராகுகேது, இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஒழுக்கத்தை வந்து கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதற்கடுத்து சனி சுக்கிரன் சேர்க்கை, வித்தியாசமான வந்து இல்லற தாம்பத்தியத்தை வந்து நாடக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு பொழுதாச்சு என்ன சொல்கிறான்னா வந்து இந்த பிருகுமங்கல தோஷம் வந்து உங்களை என்ன சொல்கிறான்னா சிரட்டையில் வந்து என்ன சொல்கிறான்னா என்ன செய்யும், டீ குடிக்க வச்சிடும். அது கிராமத்து மக்களுக்கு தான் சிரட்டையில் டீ குடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரியும். இருந்தாலும் வந்து அது வந்து ஒரு மைனஸ். அதனால் வந்து என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த கிரகங்கள் தான் நம்முடைய ஒழுக்கத்தையும் கற்பையும் சீரழிக்கக்கூடிய இந்த இடத்தில் இருந்தால். ஆனால் அது பொதுவாகவே நல்ல கிரகங்கள் தான். ஆனால் இடத்தையில் போய் உட்கார்ந்தவொடனே என்ன சொல்கிறோம், அது வித்தியாசமாகிடும். இதை வந்து நீங்கள் பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களிடம் இருந்தாலும் என்ன சொன்னால் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது எதையுமே நான் வந்து ஒன்றைய அனுபவம் இல்லாமலோ அந்த அனுபவத்தை வந்து என்ன சொன்னேன்னா வந்து தெரியாமலோ நான் ஒரு விஷயத்தை வந்து என்ன சொன்னேன்னா சொல்லவே மாட்டேன். ஒரு குழந்தைக்கு வந்து என்ன சொன்ன இன்னைக்கு பார்த்த ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, அது என்ன கணக்கு போடுகிறது என்பதை வந்து என்ன சொல்றான்னா வந்து முதல் கல்யாணம் டைவர்ஸ், செவ்வாய் சுக்கிரன் ராகு சேர்க்கை, முதல் கல்யாணம் டைவர்ஸ், 2வது கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு திருமணமான தம்பதி அவர்களுக்கு ஒரு அடாப்ஷனில் ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை தேவை. அப்போ இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதை
அவர்கள் வந்து மைண்டை எப்படி மாற்றிட்டாங்கன்னா, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. அந்த கணவருடைய மனைவி என்ன சொல்லுது, நீ எங்கள் கூட வந்துரு, உனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ அவர் கூட சேர்ந்துருந்துக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, நீ எங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை மட்டும் பெற்று கொடு, நம்ம எல்லாரும் சேர்ந்துருப்போம் அப்படிங்கிற ஒரு தூபத்தை போட்ட உடனே வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த செவ்வாய் சுக்கிரன் ராகு சேர்ந்த அமைப்பு எந்த ஒரு இதை என்ன சொல்கிறான்னா, இல்லை அவங்களுக்கு என்னை கட்டி வச்சுருங்க, நான் போய் நல்லா இருந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது. இங்கேருந்து நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒன்று அமெரிக்காவில் போய் நான் வந்து என்ன சொன்னேன்னா, அவங்க எல்லாம் என்னை பார்த்துக்கிடுவாங்க, நல்லா பார்த்துக்கிடுவாங்க, தாய் தகப்பே நல்லா இருக்காங்க. அவள் எப்படி வந்து இந்த செயற்கை வந்து உங்களை வந்து பாதிக்க வைக்கிறது என்பதை வந்து நீங்கள் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொன்னோன்னா ஜோதிடத்தில் இருக்கிற விஷயம். அப்போ என்ன சொன்னேன்னா, இதே ஒரு குழந்தைக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஆனால் அந்த பிருகுமங்கல தோஷத்தோடு என்ன செஞ்சிட்டான்னா, என்ன செஞ்சிட்டான்னா ராகுவையும் சேர்த்து வச்சுட்டான். அவன் ராகு என்ன செய்யுதுன்னு பிளைட்டில் பறக்கிறதுக்கு கனவு காங்குது. பிளைட்டில் போகலாம்ல, ஃப்ளைட்டில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? முதலில் வந்து என்ன சொன்னான்னா, ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்கறதுக்கு வந்து என்ன சொன்னான்னா விரும்ப மாட்டான். அப்போ விரும்ப மாட்டா அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே உள்ளே போய் நுழைஞ்சவொடனே இந்த இந்த சக்தி ரெண்டு பேருமே வந்து ஒரு சல்லாபங்கள் போக்குவரத்துகளை வந்து இணைக்கும் போது அந்த அடுத்த ரூமில் படுத்திருக்கிற என்ன சொன்னா அப்படியே வந்து என்ன சொன்ன விஷம் ஏறுற மாதிரி ஏறும். விட்டு கொடுப்பது என்பது என்ன சொன்ன, ஏதோ ஒரு விட்டு கொடுக்காங்கல்ல, அப்படி கிடையாது. அந்த எந்த ஒரு பொருளையும் தன்னுடைய உடமையை வந்து விட்டு கொடுத்து வந்து அவர்கள் இன்னொரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்கிறதை யாருமே நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஒரு குழந்தை பெற்றுக் கொடுத்த பிறகு அவளுக்கு ஆண் வாரிசில் பெரிய சொத்து இருக்குது, ஏகப்பட்ட லக்ஸரிஸ் இருக்குது. பெற்று கொடுத்த பிறகு எப்பயுமே நம்ம லக்கணத்தை பார்க்கணும். உபய லக்கணத்தில் யார் பிறந்தாலும் கல்யாண வாழ்க்கை பாதிப்பு என்று தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செஞ்சிடுவாங்க, யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் மாதிரி பிறகு தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன இந்த மாதிரி கிரக அமைப்பு உடையவர்கள் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக ஒரு வறுமை, ஒரு வாழ்க்கையில் பாதிப்புத்தன்மைகள் இருக்கும். உங்களுடைய இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை வந்து இந்த மாதிரி உங்களுடைய மனோநிலைகள் வந்து ஏதாவது வந்து ஒரு கொடிகணக்காக படரக்கூடிய எண்ணங்கள் தான் இருக்கும். அப்போ ஆறுதல் சொல்லுகின்ற நோக்கத்தோடு வந்து உங்களை நல்லா யூஸ் பண்ண பிறகு வந்து என்ன சொல்கிறான்னா, உங்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தூக்கி எறிவதற்கும் தயங்க மாட்டார்கள். இதற்கு காரணம் உங்களுடைய கிரக நிலைகள் தான். இப்போ நீங்கள் போய் மாட்டிக்கிட்டேன்னா திரும்ப ரிலீஸ் ஆக முடியாது. நம்ம ஒரு பக்கத்தில் இருக்கிற ஃபோன் போட்டு வந்துடலாம். அமெரிக்காவுக்கு என்ன பண்ணப்படுறது? இதெல்லாம் கிரகத்தோடைய அமைப்பு. அதனால் கவனமாக எல்லாரும் வாழ்க்கையை வந்து நல்ல வழியில் கொண்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.